நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசை அலை மோதிய கூட்டங்களில் முன்னேறிச் செல்ல வழிகாட்டியது. இசை முட்டி நின்ற பாதையை உடைத்து முன்னேற செய்தது. இசை முகமற்ற எங்களின் திறமைக்கு முகவரி தந்தது. இசை தவிர்ந்து வந்தவர்களை கை கொடுத்து நடக்கச் செய்தது. இசை தூங்காதவரையும் கட்டி எழுப்பி தூண்டுகோலாக நின்றது. இதோ உங்கள் முன்னிலையில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 சிறந்த 5 போட்டியாளர்கள். இந்த வாரம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 எக்ஸைட்டிங்கான செமிஃபைனல்ஸ் 2 பகுதிகளா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்லி ஃபேஸ் 1. ஃபேஸ் 1 அதாவது முதல் பகுதியில நம்மளுடைய போட்டியாளர்கள் 3 காம்படிட்டிவ் ரவுண்ட்ஸ்ல மோத போறாங்க. முதலாவதா மெலடி ரவுண்ட், இரண்டாவதா வெஸ்டர்ன் ரவுண்ட் அண்ட் தேர்ட் will be லைஃப்லைன் சாங்ஸ். ஸோ இந்த 3 சுற்றுகளுடைய முடிவுல நம்மளுடைய டாப் 5ல இருந்து டாப் 4க்கு யாரு போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அண்ட் இந்த டாப் 4 contestants ஃபேஸ் 2ல சந்திப்பாங்க. ஃபேஸ் 2ல இருக்கிறது 2 ரவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லி ஃபோக் ரவுண்ட், ரெண்டாவது ரவுண்ட் ஒரு லைஃப் லைன் ரவுண்ட். நம்மளுடைய செமிஃபைனல்ஸ்ல ஒன்னு இல்லங்க 2 எலிமினேஷன்ஸை சந்திச்சு தான் நம்மளுடைய டைரக்ட் ஃபைனலிஸ்ட், நம்மளுடைய 3 டைரக்ட் ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அந்த 3 பேருக்கு காத்திருக்கிறது அந்த பெரிய சிம்மாசனம். சூப்பர் சிங்கர் மேடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சீசன்லயும் பல பாடகர்கள் பாடகிகளை உருவாக்கி நம்ம வந்து அழகு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸ் ரொம்ப ரொம்ப அக்காம்ப்ளிஷ்டான மியூசிஷியன்ஸும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிஷியனை தான் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ரைட் விஷ்ணு? எஸ், 1984ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமானவர். இசை புயல், ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் உட்பட பல லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஃப்ளூட் வாசிச்சிருக்காரு. உலக புகழ் பெற்ற ஒரு ஃப்ளாட்டிஸ்ட். ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் முதல் முறையாக லெட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் இந்தியாஸ் ஐகானிக் நம்பர் 1 ஃப்ளாட்டிஸ்ட் நவீன் குமார். ஐ திங்க் ஒரு ரியாலிட்டி ஷோல முதல் முறையாக நீங்க வந்து போட்டியாளர்களுக்கு வாசிக்க போறீங்க. அதுவும் சூப்பர் சிங்கர்ல வாசிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Anything you'd like to say? Yeah, I'm very happy for this Vijay TV Super Singers. The amazing talents. Matlab, like, see, that generation is changing every time. And when I was watching this Super Singer, the guys they're singing is absolutely fantastic. And of course, my brothers are there. We all grown up together, I think. Yeah, I played for all of them. Yeah, I have hit songs. I'll come for you. Wait, I'll just come to you. All have to sing today. Fabulous. Aha, very nice. So, நம்மளுடைய போட்டியாளர்களுடன் சேர்ந்து நம்மளுடைய நடுவர்களும் பாட போறாங்க. Thank you so much once again for joining us. Can we please give him one more strong round of applause? The very eminent flautist, Naveen Kumar ji.
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய phase 1 உடைய காம்படிஷன் உடனடியா நம்ம துவங்கிடலாம். Let's give it up for our first competitive performance of the day. SS09 பார்வதி. எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில்
Naveen Garu, big welcome from all of us. Thank you so much. Contestants are extremely lucky. ஏன்னா நம்ம இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வாசிச்சிருக்காங்க. பட் நவீன் ஃபார் மீ இஸ் மச் அபவ் எவ்ரிபடி எல்ஸ். அண்ட் ஒரு நோட் வாசிச்சோன்னா அது எங்கே அது என்னமோ பண்ணும் நமக்கு. வி so honored to have you, Naveenji, here. Thank you so much. பார்வதி, எனக்கு இந்த பாட்டு நிறைய பேர் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ்லேயும் பாடிருக்காங்க, வெளியில் பாடியும் கேட்டிருக்கேன். பட் இப்படி பாடி நான் கேட்டதில்லை. இட் இஸ் அமேசிங். இட் இஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சம்திங் தட் மேக்ஸ் அஸ் ப்ரவுட் தட் பார்வதியை நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோங்கிறது. தேங்க்யூ ஸோ மச். அந்த மேலே நோட்டு மட்டும் பார்த்துங்க. அது மேலே நோட்டுக்கு பயப்படுறேங்க. இப்போவும் அது அவ்வளோ பெருசாக மேலே கூட கிடையாது உங்களுக்கு. ஆனந்த் சார் எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் நீங்கள். ஸோ ஐ வாண்ட் யூ டு சிங் இட் வித் அ லிட்டில் மோர் போல்ட்னஸ். நவீன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது. என்னோட பாட்டுக்கு நீங்கள் யூ ஹவ் given so much life. I can't forget your Wow. So fortunate to have you in this industry, in this music world. Thank you so much. பார்வதி, அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பாட்டு எடுத்து பாடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் பாடுறீங்க. அந்த டைனமிக்ஸ் கரெக்டாக வருது. அந்த ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இட்ஸ் த ஃப்ளோ வாஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். நிறைய பேர் வந்து பாடுவாங்க, பட் இட்ஸ் லைக் somewhat like flowing with the music. When I'm playing also, like I feel the original singer is singing next to me, you know. So beautiful. பார்வதி, இந்த 4 பேர்ல யாரு உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே போட்டி தான். And especially we'll have to sing all kinds of song here in semi-final. So in each round everybody is a challenge. Alright, okay, பார்வதி, உங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மளுடைய நடுவர்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Judges 9 points, 9 மதிப்பெண்கள். Another 9. மனோஜி மீண்டும் ஒரு 9, 27 புள்ளிகள். And Sujata ma'am, that's another 9. இப்போ 36ல இருக்கீங்க. And that's another 9. 45 points, 45 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. It's a great start. இது வரைக்கும் ஓப்பன் ஸ்கோர்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் highest score given by the judges. So, fabulous start. Paru, good luck to you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செமிஃபைனல்ஸோட ஃபேஸ் 1ல நம்ம வந்து ஒரு கோலாகலமான ஆரம்பத்தோட ரொம்ப குஷியா நம்மளுடைய பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பார்வதி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதுக்கு 45 புள்ளிகள் வாங்கியிருக்காங்க. அவருடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இன் செமிஃபைனல்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS01 ஷரத் சந்தோஷ். பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. பொய் சொல்ல கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. கண்களால் கண்களில் தாயமாடினாய், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய். பொய் ஒன்றை ஒப்பித்தாய், ஐயையோ தப்பித்தாய். கண் மூடி தேடத்தாய், கனவெங்கும் தித்தித்தாய். பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி.
அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்ட ரகசியமாக உயிரை தோண்டி பதியம் போட்டு கொண்டே கண்டவுடன் எனையே நின்றதடி விழியே என்னை தட்டு வெளியே சென்றதடி நிழலே அடி சுட்டும் விழி சூடரே நட்சத்திர பயிரே இறக்கை கட்டி வானிலவே பொய் ஒன்றை ஒப்பித்தாய் ஐயோ தப்பித்தாய் கண் மூடி தேடத்தாய் கனவெங்கும் தித்தித்தாய் பொய் சொல்லக்கூடாது காதலி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி கண்களால் கண்களில் தாயமாடினாய் கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய் பொய் ஒன்றை ஒப்பித்தாய் ஐயோ தப்பித்தாய் கண் மூடி தேடத்தாய் கனவெங்கும் தித்தித்தாய். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி நவீன் சார் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ப்ளே பண்ணுறதுன்றது உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியந்தான் சொல்லணும். கரெக்டாக சின்ன வயசுலேருந்து ஹி ஒர்க்டு வித் டாப் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் சவுத் அண்டு நார்த்தில். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஆல் டுகெதர் இந்த மியூசிஷியன்ஸும் சரி, அவரும் சரி, நீங்களும் சரி, ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. அந்த மேஜிக்கு நாங்கள் எல்லாம் அடிமை ஆகிட்டோம். ஷரத், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷரத். ஏன்னா டெஃபினெட்லி எனக்கு ஒரு மேஜிக் தெரிஞ்சது. எவ்வளோ சாங்ஸ் நம்ம ரஹ்மானோடையோ வித்யாஜியோடையோ எல்லா சாங்ஸ் எவ்வளோ ஹிட்டாக இருக்கோ அது அந்த சாங்ஸில் எல்லாம் இவங்க ப்ளே பண்ண போர்ஷன்ஸ் அந்த சாங்கோட ஈக்குவலாக ஹிஸ் போர்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ ஹிட்ஸ். ஹீ இஸ் அ பிளஸட் காட்ஸ் சைல்ட். Thank you so much. I remember I played for so many songs of yours and you're absolutely great. நடுவர்களுடைய மதிப்பெண்கள். லெட்ஸ் பிகின் வித் மனோஜ். நானும் காதலில் தான் இருக்கேன் இப்போ இசையோட. 9 points, 9 மதிப்பெண்கள். Another 9 and another 9. Wow. 36ல நிக்குது. எப்படி உனி சட்டை கேட்டுறோமா? அதே கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தெரியல சார். Thank you sir. Wow. Beautiful. And that's a tie. Okay. இந்த செமிஃபைனல்ஸ் ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. முதல் 2 contestants-உமே இது வரைக்கும் எட்டாத 45 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 45 மதிப்பெண்கள். Congrats sir. Thank you. இவ்வளோ ஹையா ஆரம்பத்திலே பார் செட் பண்ணிட்டாங்க. மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரே பயத்தில் இருப்பாங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பாட போகிறோம், இதை விட சூப்பராக பாடணும் அப்படின்னு பயங்கரமாக தயார் பண்ணிட்டு அடுத்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் SS08 சோனியா. For this song, I want to play on iPhone. I'll just start with it.
பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வரபூமி மறப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவை தொட்டவனை மறந்ததென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவை தொட்டவனை மறந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வரபூமி மறப்பதென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை வரபூமி மறப்பதென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணலில் காலடி தடம் பதித்தோம் யாரடித்தார் நந்தவன கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டுவிட்ட முதற் பூவை யார் பறித்தார் காதலர் தீண்டாத பூக்களில் தேரில்லை இடைவெளி தாண்டாதே என் வசம் நான் இல்லை தொட தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கமென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா நரம்புகள் பின்ன பின்ன நடுக்கமென்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன செல்போனில் ஃப்ளூட் என்னங்க? நாங்கள்லாம் எவ்வளவு மணிக்கணக்காக, அதாவது எத்தனை வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது சவுண்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வமுள்ள ஒரு மியூசிஷியன். நல்லா பண்ணணும். I think you must have started playing when you were 2 or something. My dad have one flute. அந்த ஃப்ளூட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆக்டிவ் தான் வரும். ஊதி ஊதி அதுக்கப்புறம் அப்படியே போட்டுவார். So I just took that flute and I started playing it. So at the age of 12.
Self-taught learning mostly. Yeah, self-taught. My God, self-taught musician. I remember your song with Shankar Ehsaan Loy. देखो नदी के किनारे पंछी पुकारे किसी पंछी को देखो ये जो नदी है मिलने चली है सागर ही को ये प्यार का ही सारा है कारवां உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். We'll begin with Unni ji. 9 on 10. Okay. Shubha ji. 8. Manoj ji. 8 again. 8. Srini ji. And that's 41. 41 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3 போட்டியாளர்கள் பாடி முடிச்சிட்டாங்க. The mark has been set. 2 போட்டியாளர்களுக்கு 45 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் 2 போட்டியாளர்கள் இருக்காங்க. அந்த 2 போட்டியாளர்களை யாராவது அந்த ஸ்கோரை பீட் பண்ணோம்னா யாராவது ஒரு ஜட்ஜாவது பர்ஃபெக்ட் ஸ்கோர் 10/10 கொடுத்து ஆகணும். இல்லாட்டா இதுக்கு முன்னால வந்த 2 போட்டியாளர்கள் அவங்களோட ஸ்கோர்ஸை பீட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வரவர் யார்? அடுத்து வரப்போற போட்டியாளர் பத்தி சொல்லணும்னா இவர் வந்து டாப் 5ல என்டர் ஆன முதல் கண்டெஸ்டன்ட். குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் நம்மளுடைய ஜட்ஜஸை அசத்னாரு, ஹையஸ்ட் மார்க்ஸும் வாங்கினாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் SS04 சயீத் சுபான். என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் என் காதலே என் காதலி என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்
காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதே கண்களை நீ மூடிக்கொண்டாய் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன் இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூட்டமா நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய் சையத் அவுட்ஸ்டாண்டிங் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அண்ட் நிஜமாவே ரியலி காட் இன் டு திஸ் சாங் ஈஸி இல்லை இந்த பாட்டு பாடுறது ஏன்னா பாலு சார் ரொம்ப நிறைய இமோஷன்ஸ் கொடுத்து பாடியிருக்காரு கிள்ளுவதை கிள்ளி விட்டுல மட்டும் ஒரு ரொம்ப இன்டிமேட்டாக சொல்லியிருப்பார் அது மட்டும் மிஸ் பண்ணிட்டேங்க பட் திஸ் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கிரேட் சையத் சுபஹான் quarter finalsல performer of the week and first contestant to make it into the top 5 லாஸ்ட் டைம் ஹையஸ்ட் ஸ்கோர் நீங்க தான் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சக போட்டியாளர்கள் வாங்கினது 45 டு யூ திங்க் யூல் பீட் இட் இல்லை அதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் கம்மின்னு நினைக்கிறீங்க ஐ தாட் தேவர் மோர் பர்ஃபெக்ட் லெட்ஸ் see சையத் சுபானுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்மளுடைய நடுவர்கள் கொடுக்க போற மார்க்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் லெட்ஸ் பிகின் வித் ஸ்ரீனிஜி 8 on 10 8 on 10 Sujata ma'am whoa okay that's 25 Shibaji 33 Oniji 42 okay 42 புள்ளிகள் வாங்கி இருக்கீங்க சோனியா ஸ்கோர்ட் 41 யூ ஸ்கோர்ட் 42 of course ரெண்டு பேர் அங்க பார்வதி அண்ட் ஷரத் வந்து 45 புள்ளிகள்ல இருக்காங்க பட் இட்ஸ் a competent score அடுத்து இன்னும் இரண்டு பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு before the top 4 selections so confident yeah அடுத்த இந்த செமிஃபைனல்ஸ்ல அவருடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SS10 Divakar
கொடுப்பேன் உன் வாயால் என் பேர் சொன்னால் உன் காலடியில் கிடப்பேன் தூக்கத்தை தொலைத்தேனே துடிக்குது நெஞ்சம் தலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம் இரண்டில் ஒன்று சொல்லிவிடு இல்லை நீயே கொள்ளிடு ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் என் கண்ணில் விழுந்தாய் ஏன் ஒரு பாதி சிரித்தாய் என் உயிர் பூவை எரித்தாய் முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் எடுத்தாய் முறையாய் என்றே கண்கள் பதித்தாய் என் வலி தீர ஒரு வழி என்ன என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தாய் ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் என் கண்ணில் விழுந்தாய் திவாகர் ரொம்ப நல்லா இருந்தது திவாகர் நிறைய சோல் இருந்தது உங்கள் சிங்கிங்கில் உங்களால் நல்ல மெலடிஸும் பாட முடியும் நாளைக்கு உங்களை ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சாஃப்ட் மெலடி கூட பாட வைக்க முடியும்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க நீங்கள் அதுதான் ஐ எம் வெரி ஹாப்பி திவாகர் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் தி சாங். நான் ரொம்ப நாள் முன்னாடி பாடின ஒரு பாடலை திருப்பி ஞாபகப்படுத்தினீங்க. நல்லா பாடினீங்க. எனக்கு ஒரு போர்ஷன் அவரோட அது அப்படியா அப்படி பாடிருப்பாரு. அது எப்படி பாடுறேன் ஒன்று சொல்லிவிடு அப்படிதான் அவர் பாடிருக்கு. ஓ அப்படி பாடிருக்காரு. பட் யூ sang it beautifully. Thank you. Judges. We'll begin with Uniji. 9 on 10. Wow. Start Diva. Shubhaji. Thank you. 9 again. Manoji. 8 on 10. இன்னும் யாராவது ஒரு நீதிபதி 10 on 10 கொடுத்தாங்கன்னா you can still make a tie. 45 வாங்க வாய்ப்பு இருக்கு. Our marks are together because we are sharing 0.5. Okay. 43 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. நம்மளுடைய சக போட்டியாளர்களை பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. We have in the first place இந்த காம்படிட்டிவ் ரவுண்டு பொறுத்த வரைக்கும் ஷரத் அண்ட் பார்வதி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் 42 மதிப்பெண்களில் சயீத் இருக்காரு, 41ல் சோனியா இருக்காங்க. ஸோ சம்வேர் இந்த மிடில் நீங்க இருக்கீங்க. மிடில் இருந்து டாப் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. ஆல்ரைட். ஓகே திவாகர், அந்த கான்ஃபிடன்ஸோட we want to wish you all the very best. Thank you. அவங்க 5 பேர்ல 3 பேருக்கு தாங்க அந்த டைரக்ட் என்ட்ரி இன்டு தி ஃபைனல்ஸ் கிடைக்க போகுது. நான் சூப்பர் சிங்கர் 4 உடைய டைரக்ட் ஃபைனலிஸ்ட் பா அப்படின்னு அவங்க பெருமையா சொல்லிக்கிற தருணம் அப்படியே ரொம்ப க்ளோஸா இருக்கு. அண்ட் தேர் ஆல் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃபார் இட். அவங்களுக்காக ஒரு சின்ன ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா விஷ்ணு, நம்மளுடைய டாப் 5 கண்டெஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு போட்டியாளருக்கு அவங்க வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஜட்ஜஸ் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஜட்ஜஸ் நினைச்சாங்கன்னா இந்த 5 போட்டியாளர்கள்ல இருந்து ஒரு போட்டியாளருக்கு டாப் 5ல இருந்து டாப் 4 போறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. Wow, what a relief இல்ல? Absolutely. ஏன்னா 5 பாடல்கள் பாடுறதை விட்டுட்டு 2 பாடல் பாடினா அதுல ஃபோக்கஸ் பண்ணா போதும், டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுப்பா உங்களுக்கு. லெட்ஸ் டர்ன் டு தி ஜட்ஜஸ். இதுல உங்களை அதிகமா இம்ப்ரெஸ் பண்ண போட்டியாளர் யார்? So it's Parvati. Wow! பார்வதி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு you get into the top 4 of Airtel Super Singer 4. இன்னொரு முறை ஜோரா கை தட்டுங்கப்பா. பார்வதியோட அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசணும். ஹாய். Actually, she was so much tensed. I was praying she must be able to do her best today because all are talented, no? Actually, Pavitra always say if she is there in the shoot, it's lucky for Paru.
So she skipped her unit test and came for today's shoot. சோ டெஸ்ட் எல்லாம் நீங்க பங்க் பண்றதுக்கு இந்த மாதிரி சாக்கு சொல்லிட்டு வருது பவித்ரா. Seriously. But I think she's brought you luck. ஏன்னா நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா? யாராவது இந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்தீங்களா? Top 5 to top 4 in one song. எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. அதான் இது ஒரு பிக் சேலஞ்சாக எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா ஜானர்ஸும் பாடி ப்ரூவ் பண்ணோம், இன்னும் பண்ணோம். பட் திஸ் இஸ் சம்திங் வெரி அன்எக்ஸ்பெக்டட். இந்த நாளை இன்னும் அழகாக்கி கொடுத்து இன்னும் ஸ்பெஷலாக்கி கொடுத்து நம்மளுடைய ரொம்ப ரொம்ப எமினன்ட்டான ஃப்ளாட்டிஸ்ட் நவீன் ஜிக்கு ஒரு பலத்த கரகோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரத்துடைய முடிவில் மறந்துடாதீங்க, உங்களுடைய 3 டைரக்ட் ஃபைனலிஸ்ட் உங்ககிட்ட நாங்க வந்து ஒப்படைச்சிட போறோம். ஸோ அந்த ஜேர்னியை நீங்களும் எங்களோட சேர்ந்து தொடர்ந்து ரசிங்க. Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். குட் நைட்.